வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களில் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட். அது மட்டும் இல்லாமல் இது புதிய கான்ட்ராக்டை, அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். நான் ஸ்கேலை குறைச்சிருக்கிறேன் ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. நல்ல உத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3020 அப்படின்ற இடத்துல பல முறை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது 2960. இந்த ஜோன்லாம் கடந்த இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதுமே ஒரு சப்போர்ட்டாக இருந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை மேலே அனுப்புறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கு பையிங்க்கு சாதகமாக. ஆனால் அந்த முயற்சி பலன் கொடுக்காமல் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு க்ரூட் ஆயில். 3200 அப்படின்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாகவும் 3120 அப்படின்றது அடுத்த சின்ன ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கு. அதனால் எப்போல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதோ 3120 200 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் போன வாரம் மட்டும் பார்த்தோம்னா மார்க்கெட் பல முறை இந்த 3000 இருந்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. நேற்று மார்க்கெட் கூட ஓரளவு ஓப்பனிங், இதுதான் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங். 3060 பக்கமாக ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ஓப்பனிங் தான் பையிங்க்கு சாதகமாக. ஆனால் அது ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் கீழே வந்து 3020 தொட்ட உடனே மார்க்கெட் முழுவதுமாக மேலே ரிக்கவர் ஆகி மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் மறுபடியும் பலன் கொடுக்காம கீழே வந்து 3043 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் 3060 மேலே க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இதனால் நமக்கு தெரிகிறது என்னென்னா 3060க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் மேலே ஸ்டே ஆகிடுச்சுன்னா 3200 தொடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால் 2990 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக இருந்து இந்த பெரிய டார்கெட்டை ரீச் பண்ண முயற்சி செய்யலாம். அப்படி அது நடக்காமல் மார்க்கெட் 3000 விட்டு கீழே க்ளோசிங் வந்தது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 2860 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த கான்ட்ராக்டில் இந்த ரெண்டு வாய்ப்புகளும் சரிசமமாக இருக்குது. ஆனால் பையிங்க்கு சாதகமாக முதல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறது நல்லது. ஏன்னா அதிகபட்ச ஃபேவரட்டாக பார்த்தோம்னா பல முறை இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே தான் போக முயற்சி செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.